அச்சம்பவம் நிகழ்ந்ததும் காவல்துறை மீதும் தமிழக அரசு மீதும் எந்த தவறும் இல்லை என அவசர கதியில் நிரூபிக்க பார்த்ததும் சந்தேகத்தை எழுப்பும் வகையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இரவோடு இரவாக 41 பேருக்கும் உடற்கூறாய்வு நடத்தும் அளவிற்கு மருத்துவமனையில் கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா, எத்தனை மேசைகள் இருக்கின்றன என்று கேள்வி எழுப்பினர். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சந்திரா என்பவரது கணவர் தரப்பில் 600 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக அரசு தரப்பு கூறுகிறது. ஆனால் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதனையடுத்து கரூர் விவகாரத்தில் என்ன நடந்தது என விரிவாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறோம் என்ற அரசு தரப்பு அந்த பிரமாண பத்திரத்தை பார்த்த பின்னர் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி ஒத்திவைத்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் விஜய் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் சாராம்சத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கின் கோரிக்கை ஒரு மாதிரி இருக்கிறது, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஒரு மாதிரி இருக்கிறது எனவும் கூறினர்.